அதிமுகவின் முக்கிய தலைவர் மருத்துவமனையில் அனுமதி, அதிர்ச்சியில் அதிமுக தொண்டர்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், தற்போது ஆலோசனை கூட்டங்கள் போயிட்டு இருக்கு. என்ன ஆலோசனை கூட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அதிமுக அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மூலமாக அங்க இருக்க நிர்வாகிகளை வரவழைத்து சென்னைக்கு வரவழைத்து ஆலோசனை கூட்டம் என்பது போயிட்டு இருக்குது. அதுவும் இரண்டாம் கட்ட ஆலோசனை கூட்டங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு புறத்துல ஓபிஎஸ் சசிகலா பாத்தீங்க அப்படின்னா அதிமுக அவர்கள் வர வேண்டும், எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவிலிருந்து இறக்கியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறத்திலே ஓபிஎஸ் சசிகலா டிடிஎஸ் இந்த 3 நபர்களையும் அதிமுக விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு புறத்தில் இருந்தாலுமே நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மூலமாக ஆலோசனை கூட்டம் போடப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திலே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரான நத்தம் விஸ்வநாதனும் கலந்து இருந்திருக்கார். அப்படி கலந்து இருக்கக்கூடிய அந்த வேலையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஆலோசனை கூட்டம் முடியறதுக்கு முன்னாடியே அந்த இடத்தை விட்டு கிளம்பி இருக்கு. அதுவும் வேகமாக கிளம்ப ஆரம்பித்து. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அப்படி அந்த சூழ்நிலையில் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் தொண்டர்கள் மத்தியில் யாருக்குமே புரியல. அதுவும் எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லிவிட்டு தான் கிளம்பி இருக்கிறார். அப்போ அவர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் கிளம்பியதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்ல. அதாவது நத்தம் விஸ்வநாதன் பாத்தீங்க அப்படின்னா உடல்நலக்குறைவின் காரணமாகத்தான் நேற்று தினம் கிளம்பி இருக்கிறார். அதுவுமே 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு நரம்பியல் குறைபாடுகள் இருக்கிறது, நரம்பியல் பிரச்சனை இருப்பதனால தான் அவர் தனியார் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல்நிலை தற்போது சீராக இருந்தாலுமே 24 மணி நேரம் தொடர்ந்து கண்காணிப்பில் தான் இருக்கிறார், அதுவும் மருத்துவ கண்காணிப்பிலே தான் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவலையும் சொல்ல ஆரம்பிச்சு. இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் சொல்லலாம். அவர் பேசக்கூடிய அந்த பேச்சில் தான் சில தடுமாற்றங்கள் இருக்குமே தவிர, அதாவது எடப்பாடி பழனிசாமி பதிலாக மற்றொரு நபரை பெயரை மாற்றி சொல்லுவார். அது அவருடைய இயல்பு அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த நபரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதுவரைக்கும் முழுமையான ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.